கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த நாள் இனி நாள் ஆகட்டும். அந்த கிராமத்தில் ஒரு ஏழை விவசாயி இருந்தான். அவனுக்கு பக்கத்து வீட்டில் ஒரு வேட்டைக்காரன் இருந்தான். வேட்டைக்கு பயன்படுத்தும் சில வேட்டை நாய்கள் இருந்தன. வேட்டைக்காரனின் நாய்கள் அடிக்கடி வேலி தாண்டி சென்று விவசாயியின் ஆட்டுக்குட்டிகளை துரத்துவதும் கடித்து குதறுவதுமாயிருந்தன. இதனால் கலக்கமுற்ற விவசாயி தன் அண்டை வீட்டுக்காரனான வேட்டைக்காரனை சந்தித்து, ஐயா, உன் நாய்களை கொஞ்சம் பார்த்துக்கொள். அவை அடிக்கடி என் பகுதிக்கு வந்து ஆடுகளை தாக்குகின்றன, காயப்படுத்துகின்றன என்றான். வேட்டைக்காரன் அதை சட்டை செய்யவே இல்லை. ஒருமுறை நாய்கள் இதே போல வேலி தாண்டி வந்து பட்டிக்குள் புகுந்து பல ஆட்டுக்குட்டிகளை கடித்து குதறின. இந்த முறை 2இல் 1 பார்த்து விடுவது என்று மீண்டும் வேட்டைக்காரனிடம் புகார் செய்ய சென்றார் விவசாயி. வேட்டைக்காரன் இந்த முறை சற்று கோபத்துடன், இதோ பாறையா, ஆட்டை துரத்துறதும் கடிக்கிறதும் இதெல்லாம் நாயோட சுவாபம். அதுக்கெல்லாம் நான் ஒன்றும் செய்ய முடியாது. உன்னால் முடிந்ததை பார்த்துக்கொள் என்றான். இதைத் தொடர்ந்து ஊர் பஞ்சாயத்து தலைவரை சென்று சந்தித்த விவசாயி வேட்டைக்காரனின் நாய்களால் தான் படும் துன்பத்தை எடுத்து கூறி அவன் மீது ஏதேனும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். விவசாயிக்கும் வேட்டைக்காரனுக்கும் இடையே உள்ள பிரச்சனை பற்றி விசாரித்து தெரிந்து கொண்ட பஞ்சாயத்து தலைவர், என்னால் பஞ்சாயத்தை கூட்டச் செய்து அந்த வேட்டைக்காரனை தண்டித்து அபராதம் விதித்து அவன் நாய்களை கட்டி போட செய்ய முடியும். ஆனால் நீ தேவையின்றி இதனால் ஒரு எதிரியை சம்பாதிக்க நேரிடும். உனக்கு அது சொந்த வீடு, அவனுக்கும் அது சொந்த வீடு. இருவரும் ஒருவர் முகத்தை ஒருவர் தினசரி பார்க்க வேண்டும். அப்படி இருக்கையில் பக்கத்து வீட்டுக்காரன் நண்பனாக இருப்பதில் உனக்கு விருப்பமா அல்லது எதிரியாக இருப்பதில் விருப்பமா? பஞ்சாயத்து தலைவர் சொல்வதில் உள்ள யதார்த்தத்தை புரிந்து கொண்ட விவசாயி அண்டை வீட்டுக்காரனை ஒரு நண்பனாக பார்ப்பதில் தான் தனக்கு விருப்பம் என்றான். சரி, உன் ஆட்டுக்குட்டிகளும் பத்திரமாக இருப்பது போலவும் அவனும் உன் நண்பனாக இருப்பது மாதிரியும் நான் ஒரு தீர்வை சொல்லுகிறேன், கேட்கிறாயா என்றார். நீங்கள் எதை சொன்னாலும் கேட்கிறேன் என்று சொன்னார். அடுத்து பஞ்சாயத்து தலைவர் சில விஷயங்களை அவரிடம் சொன்னார். உடனே அவன் தனது பட்டியில் இருக்கும் ஆட்டுக்குட்டிகளிலேயே மிகவும் அழகான 2 குட்டிகளை எடுத்துச் சென்று வேட்டைக்காரனின் 2 மகன்களுக்கும் தலா ஒரு குட்டி விளையாட பரிசளித்தான். குழந்தைகளுக்கு தாங்கள் விளையாட புதிய தோழர்கள் கிடைத்ததில் ஒரே குஷி. இருவரும் அந்த குட்டிகளுடன் விளையாடி மகிழ்ந்தார்கள். தன் குழந்தைகளின் புதிய தோழர்களை பாதுகாக்க தற்போது வேட்டைக்காரன் நாய்களை சங்கிலியில் கட்டி போட வேண்டியதா இருந்தது. யாரும் சொல்லாமலே அவன் நாய்களை சங்கிலியால் பிணைத்தான். ஆக இருவருக்குள்ளும் நல்ல உறவு வளர்ந்து நாளடைவில் நல்ல நண்பர்களாகிவிட்டனர். இதைத்தான் பரிசுத்த வேதாகமத்தில் மத்தேயு 5:43-44 உன் அயலானை நேசி, உன் எதிரியை வெறுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருப்பதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் எதிரிகளை நேசியுங்கள், உங்களை துன்புறுத்துகிறவர்களுக்காக ஜெபியுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படியாய் உங்கள் வீட்டில் யாரேனும் உங்களுக்கு தொந்தரவு செய்கிறவராக இருந்தால் அவர்களோடு கூட நல்மனம் பொருந்துங்கள், அவருக்காக நன்மை செய்யுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக.